அண்மை செய்தி. லாக்அப் மரணம் அடைந்த இளைஞர் அஜித்குமார் இறந்த பிறகு 50 லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேச உள்ளதாக நீதிபதியிடம் வழக்கறிஞர் புகாரை முன்வைத்துள்ளார். இளைஞர் அஜித்குமார் இறந்த பிறகு 50 லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேசப்பட்டுள்ளதாக நீதிபதியிடம் வழக்கறிஞர் புகாரை முன்வைத்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு விசாரித்து வரும் சூழலில் இளைஞர் அஜித்குமார் இறந்த பிறகு 50 லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேச்சானது நடந்துள்ளது. இது தொடர்பான புகாரை வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். ஜெயிலானி வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வருண்யா, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கேஸ் என்பவரை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்திருப்பதாக கூறி தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் காவலர் தாக்கியதால் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதாகவும் அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதாகவும் இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மனு நீதியரசர்கள் MS சுப்பிரமணியன் மற்றும் நீதியரசர் மரியா கிட் அமர்வு முன்பாக விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் பல முக்கிய தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மாடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பெண் ஒருவரின் தங்க நகை திருடு போனதாகவும் இதற்காக அந்த காவல் பணியில் ஈடுபட்டு வந்த அடிப்படையில் விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் குறிப்பாக 27ஆம் தேதி புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அஜித்தை விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அந்த இளைஞரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். குறிப்பாக 27ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினமும் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். தற்போது அந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த கைதியை கடுமையாக காவல்துறையினர் தாக்கியிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் இந்த அஜித் என்பவர் அங்கு உயிரிழந்திருக்கிறார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அழைத்து சென்ற போது அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக அழைத்து சென்ற விசாரணை மேற்கொள்ளும் அளவிற்காக அவர் கொடூர குற்றங்களை செய்த நபர் இல்லை. ஆனால் காவல்துறையினர் கடுமையாக அவரை தாக்கியிருக்கிறார்கள். 48 மணி நேரத்துக்கு மேலாகியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அவர்கள் எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை. எனவே பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் என்பது வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு காவல்துறை வேலை என்பது வழங்க வேண்டும் என்பதாகவும் அஜித்தின் குடும்பத்தாருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். அதே போன்று அஜித்தின் மரணம் தொடர்புடைய காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது அந்த மனுவில் இடம்பெற்றிருந்தது. இந்த மனு என்பது நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது நீதியரசர்கள் MS சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் மனுதாரர் தரப்பு அதே போன்று வழக்கமாக இது போன்ற கஸ்டோடியல் டெத் வழக்குகளில் ஆஜராகக்கூடிய ஹென்றி டிபன் உள்ளிட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது இன்று காலை தொடங்கி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் மனுதாரர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் பல்வேறு முக்கிய தகவல்கள் என்பது வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது வழக்கறிஞர் ஹென்றி டிபன் தரப்பில் மிக முக்கியமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயிரிழந்ததாக ஜெயிலானி, விவரங்களுக்கு நன்றி.